அப்ப அரசியலமைப்பு மாதிரிகள்ல நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம். முதலாவது இறைமை அதிகாரத்தின் அடிப்படையில அரசியல் அமைப்புகள் எந்த மாதிரியான மாதிரிகள்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறோம். ரைட். இப்ப இறைமை அதிகாரம் எப்படி பிரிக்கப்பட்டதன் அடிப்படையில அரசியல் அமைப்பு மாதிரிகள் ஒழுங்கமைஞ்சிருக்கக்கூடிய விதங்களை நாங்க ஆல்ரெடி பார்த்து இருக்கிறோம். ரைட். அதே மாதிரி நிர்வாகத்துறை அல்லது நிறைவேற்று அதிகாரம் ஒழுங்கமைந்திருக்கக்கூடிய வகையில அரசியல் அமைப்புகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றது, அப்படி காணப்படக்கூடிய அரசியல் அமைப்பு மாதிரிகள் என்னன்றதை பார்ப்போம். முதலாவது நாங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம், ஒரு அரசாங்கத்துக்கு 3 துறைகள் இருக்கும். ஒரு அரசாங்கத்திற்கு 3 துறைகள் காணப்படும். முதலாவது சட்டத்துறை, இரண்டாவது நீதித்துறை, மூணாவது நிர்வாகத்துறை அல்லது நிறைவேற்றுத்துறை என்று சொல்லிட்டு சொல்லுவோம். ரைட். சட்டத்துறை அப்படின்னு சொன்னோம் என்று சொன்னா சட்டங்களை உருவாக்கக்கூடிய துறையைத்தான் சட்டத்துறைன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட் தான் இலங்கையில சட்டங்கள் உருவாக்குது, அது சட்டத்துறை. நீதித்துறை அப்படின்னு சொல்ற நேரம் நீதி பரிபாலனத்தை யாரு செய்வாங்களோ அவங்கள நாங்க நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எக்ஸாம்பிளாக கீழ்நிலை நீதிமன்றங்கள்ல ஆரம்பிச்சு உச்ச நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம் மாதிரி எந்தெந்த நாடுகள்ல எந்தெந்த நீதி கட்டமைப்புகள் காணப்படுகிறதோ அது எல்லாமே நீதித்துறைக்குள்ளுக்கும் உள்ளடங்கும். அதே மாதிரி கடைசியாவது நிறைவேற்றுத்துறை அல்லது நிர்வாகத்துறைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது சட்டத்துறை உருவாக்கக்கூடிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களை தான் இந்த பேர்ல அழைப்போம். அதாவது அதிகாரங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆட்கள், அதிகாரங்களை நிர்வகிக்கக்கூடியவங்க, நாட்டை நிர்வகிக்கக்கூடியவங்க, இவங்களை தான் நாங்க நிர்வாகத்துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த அடிப்படையில பார்க்கிற நேரம் நிறைவேற்றுத்துறை ஒழுங்கமைந்திருக்கக்கூடிய முறைகளின் அடிப்படையில வகைப்படுத்தப்பட்ட அரசியல் அமைப்பு மாதிரிகள் நாங்க இப்ப பார்க்க போறோம். 4 வகையான அரசியல் அமைப்பு மாதிரிகள் எதன் அடிப்படையாக வச்சு இந்த நிறைவேற்றுத்துறை அல்லது நிர்வாகத்துறை என்று சொல்லக்கூடிய இந்த துறை எப்படி ஒழுங்கமைந்திருக்கின்றதோ அந்த அடிப்படையில நாங்க நோக்க போறோம். அதுதான் எங்களோட பாடத்துடைய 2வது பகுதி, இந்த யூனிட்டுடைய 2வது பகுதி. அதுல முதலாவது என்னன்னு சொன்னா, நாங்க ஆல்ரெடி பார்த்தோம் சட்டத்துறை, பார்லிமெண்ட். ரைட். அப்ப அந்த சட்டத்துறையும் நிறைவேற்றுத்துறையும் அல்லது நிர்வாகத்துறையும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரியாம, ரைட், அது இணைஞ்சிருக்குமாக இருந்தா அதை நாங்க பாராளுமன்ற முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பாராளுமன்ற முறை அப்படின்னு சொல்லுவோம். ரைட். சட்டத்துறைக்கும் நிர்வாகத்துறைக்கும் தெளிவான வேறுபாடுகள் காணப்பட்டா அதை நாங்க ஜனாதிபதி முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஜனாதிபதி முறைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரைட். அடுத்தது இந்த 2 பண்புகளையும், பாராளுமன்ற முறையில ஒரு பகுதியையும் ஜனாதிபதி முறையில ஒரு பகுதியையும் 2ஐயும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தா அதை நாங்க சொல்லுவோம் கலப்பு முறை. ஹைபிரிட் மெத்தட். ரைட். 4வது ஒன்று இருக்குது அனைத்தாண்மை முறை. ரைட். அப்ப இந்த 4 முறைகள் சம்பந்தமாக இந்த யூனிட்ல நாங்க பார்க்க போறோம். ரைட். அதுல முதலாவது பார்க்க வேண்டியது எதுன்னு சொல்லிட்டு கேட்டா பாராளுமன்ற முறை. பாராளுமன்ற முறை. இதுக்கு இன்னொரு பேரும் நாங்க சொல்லுவோம் மந்திரி சபை முறை, வெஸ்ட்மினிஸ்டர் முறை, இந்த மாதிரியாக பல பெயர்கள் இதுக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. அதாவது இங்க என்னன்னு சொன்னா, உலகத்துல ஜனநாயகம் என்றது எங்க பாடத்தின் அடிப்படையில கிரேக்கத்தில் ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு நாங்க பார்க்கிறோம். ரைட். அப்ப அந்த ஜனநாயகம் என்றது உலகளாவிய ரீதியில விஸ்தரிச்ச சம்பவத்துக்கு காரணமாக அமைஞ்ச நாடு எதுன்னு சொன்னா பிரித்தானியா. அப்ப அந்த பிரித்தானியாவில் உருவாகின அரசியல் அமைப்பு முறைதான் இந்த பாராளுமன்ற அரசியல் அமைப்பு முறை. இதை நாங்க இன்னும் கொஞ்சம் விரிவாக வேறொரு பாடம் இருக்குது, அதுல நாங்க படிப்போம். ரைட். இப்பொழுதைக்கு சுருக்கமாக நாங்க பார்ப்போம். ரைட். அப்ப பிரித்தானியாவினுடைய அரசியல் அமைப்பு மாதிரி அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடியதான் இந்த பாராளுமன்ற அரசியல் அமைப்பு முறை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லிடு. ரைட். பிரித்தானியா ஐக்கிய ராஜ்யம் உட்பட மேற்கு ஐரோப்பிய நாடுகள் பலதிலையும், அதே மாதிரி
பிரித்தானியாவுக்கு கீழே அவங்களோட காலனித்துவத்துக்கு உட்பட்டிருந்த நாடுகள்லையும் இந்த முறை நடைமுறையில இருக்கிறத எங்களுக்கு பார்க்கலுமாக இருக்கும். போர்த்துக்கல், ஸ்பெயின், இந்த மாதிரியான மேற்கு ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மாதிரியான இந்த பிரித்தானிய ஏகாதிபத்தியத்திர காலனித்துவத்துக்கு கீழே இருந்த நாடுகளாக இருக்கலாம். இது எல்லாத்திலையுமே இந்த பாராளுமன்ற அரசாங்க முறையை நாங்க பாக்குறதுக்கு ஏழுமாக இருக்கும். ரைட். இங்க இந்த நாங்க தொடைகள் பாடத்துல படிப்போம், அதை கொஞ்சம் ஞாபகம் எடுத்து பாருங்க. சட்டத்துறை, ரைட், இந்த வட்டத்தை நாங்க சட்டத்துறைன்னு எடுப்போம். ரைட், அதாவது பார்லிமெண்ட், ரைட், பாராளுமன்றம், பார்லிமெண்ட், ரைட். இந்த சட்டத்துறை உள்ளுக்கு இருந்து, இந்த சட்டத்துறைக்கு உள்ளுக்கு இருந்து நிறைவேற்றுத்துறை தெரிவு செய்யப்பட்டா அதைத்தான் பாராளுமன்றம் முறை அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்ப பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள ஒரு குழு தான் இங்க நிறைவேற்றுத்துறையாக வரப்போகுது. எக்ஸாம்பிள் சொல்றதாக இருந்துச்சுன்னு சொன்னா, இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும். பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தோடனே எந்த கட்சிக்கு பெரும்பான்மை ஆதரவு கிடைக்குதோ, 50% மேல தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள்ல 50% மேல உறுப்பினர்கள் ஆதரவு கொடுக்குறாங்களோ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் பெரும்பாலான சந்தர்ப்பத்தில் அதனுடைய தலைவர் பிரதமராக தெரிவு செய்யப்படுவார். ஸ்ரீலங்கால பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கிற மாதிரி தான். அதுல இருந்து ஒரு குழு அமைச்சர்களாக தெரிவு செய்யப்படுவாங்க. இப்ப பார்லிமெண்ட்ல, இலங்கை பார்லிமெண்ட்ல 225 பேர் இருக்கிறதானே. அவங்க எல்லாரும் அமைச்சர்களா வருவாங்களா, நிறைவேற்றுத்துறைக்கு வருவாங்களான்னு கேட்டா அப்படி இல்லை. ஒரு சிறு பகுதியினர், ஒரு 25-30 பேர் அமைச்சர்களா வருவாங்க. இந்த 25-30 பேர் பிரதமர் தலைமையிலாக வரக்கூடிய இவங்களுக்கு தான் நிறைவேற்று அதிகாரம், நிர்வாக அதிகாரங்கள் இருக்குது. பார்லிமெண்ட் உள்ள அடுத்தவங்க எல்லாரும் சட்டவாக்கம், லோ மேக்கிங் தான் பண்ணுவாங்க. ரைட். பார்லிமெண்ட் சட்டவாக்கத்துறை தானே. அப்ப நிறைவேற்று அதிகாரத்தை கொண்ட இந்த துறை தான், இந்த பிரிவினர் தான் நிறைவேற்று நடவடிக்கைகள் ஈடுபடுவாங்க. ரைட். அப்ப இங்க நிறைவேற்றுத்துறை அப்படின்னு சொல்றது சட்டத்துறையிலிருந்து தெரிவு செய்யப்படுகிறது. நாங்க டிரெக்டாக ஒரு எலெக்ஷன்ல நிறைவேற்றுத்துறை தெரிவு செய்யறோமா? இல்ல, நாங்க சட்டத்துறையான பார்லிமெண்ட்டுக்கு ஆக்களை தான் செலக்ட் பண்றோம். அங்க பார்லிமெண்ட்ல இருந்துதான் பெரும்பான்மை ஆதரவு பெற்ற அடிப்படையில நிறைவேற்றுத்துறை என்றது தெரிவு செய்யப்படுகிறது. ரைட்டா? இதுதான் பாராளுமன்ற முறையினுடைய ஆக முக்கியமான ஒரு பண்பு. அதாவது இங்க சட்டத்துறையில் இருந்துதான் நிறைவேற்றுத்துறை என்றது வரும். ரைட்டா? இதுல கிளியரா இருக்கணும். ரைட். இங்க இந்த நிறைவேற்று அதிகாரம் என்றது ஒரு தனிநபர்கிட்ட கொடுக்கப்படாம இந்த சட்டத்துறையிலிருந்து உருவாக்கப்படக்கூடிய அந்த பிரதமர் தலைமையிலான அமைச்சரவைன்னு சொல்றோமே, அந்த அமைச்சரவைக்கு வழங்கப்படும். அந்த அமைச்சரவைக்கு வழங்கப்படும். இப்ப நிறைவேற்று அதிகாரம் முழுக்க ஒரு குழுவின் கைகள்ல ஒப்படைக்கப்பட்டு இருக்கும். ரைட். இந்த அமைச்சரவைய நிறைவேற்று அமைச்சரவை அப்படின்ற வேர்டினூடாக நாங்கள் அடையாளப்படுத்தும். ஏன்னா நிறைவேற்று அதிகாரங்களை கொண்ட அமைச்சரவை. அப்ப அவங்களுக்கு முழுமையான நிர்வாக ரீதியான அதிகாரங்கள் அனைத்தும் அவங்களுக்கு இருக்கும். ரைட். இதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல விளங்கி கொள்ளணும். எக்ஸாம்பிளுக்கு இந்தியால இந்த சிஸ்டம் தான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. நியூசிலாந்துல, ஆஸ்திரேலியாவில், இந்த மாதிரியான பல நாடுகள்ல, கனடாலையும் கூட இந்த மாதிரியான முறைதான் பயன்பாட்டில் இருக்கு. ரைட்டா? ரைட். அடுத்தது, இங்க பாராளுமன்றத்தினுடைய விருப்பில தான், அந்த விருப்பின் அடிப்படையில தான் இவங்களுடைய நிலைபெறுத்தன்மை அப்படின்னா இவங்க நிலைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எவ்வளவு காலம் பாராளுமன்றத்தினுடைய பெரும்பான்மை ஆதரவு இந்த பிரதமர் தலைமையிலான அமைச்சரவைக்கு கிடைக்குதோ, 50% மேற்பட்ட ஆதரவு கிடைக்குதோ, அதுவரை காலமும் இந்த நிறைவேற்றுத்துறைன்றது நிலைச்சு நிற்கும். பாராளுமன்றத்தில் ஆதரவு கிடைக்கலாட்டி உடனடியாக அந்த அரசாங்கம் களையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த முறையில காணப்படுகிறது. இங்க பாராளுமன்றத்துக்கு, அதாவது சட்டத்துறைக்கு நிறைவேற்றுத்துறை பொறுப்பு சொல்லணும். ஏன்னா இவங்க பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டவங்க, இவங்க சட்டத்துறையால கேள்விக்கு உட்படுத்தப்படுவாங்க. அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அப்ப பாராளுமன்றத்துல தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிறைவேற்றுத்துறை தான் இந்த பாராளுமன்ற முறையினால தெரிவு செய்யப்படுகிறது. எல்லாருக்கும் ஆரம்பத்திலே நான் சொல்லியிருப்பேன், அரசியல் விஞ்ஞானம் நீங்க படிக்க வாராயிருந்துச்சுன்னா சில அடிப்படைகளை தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுல முக்கியமான ஒன்றுதான் அரசு, அரசாங்கம். இதுக்கான வேறுபாடு. ரைட். நான் திரும்ப ஷோர்ட்டா சொல்றேன். அரசுன்னு சொல்றது இறைமை மிக்க,
ஒரு வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு, தேசிய அடிப்படை இதுகளை கொண்ட ஒரு அரசாங்கம் ஆளக்கூடிய ஒரு நாடுன்றதை பயன்படுத்தலாம். ஆனா ஒரு புரிதலுக்காக நாட்டை தான் நாங்க சொல்லுவோம் அரசு. இலங்கை என்பது ஒரு அரசு. அதுல ஆட்சியாளர்களா வரக்கூடிய குழுக்களைத்தான் நாங்க சொல்லுவோம் அரசாங்கம். மஹிந்த அரசாங்கம், மனுர அரசாங்கம், கோட்டா அரசாங்கம், நல்லாட்சி அரசாங்கம், இப்படி அரசாங்கங்களை எங்களுக்கு வகைப்படுத்தலாம். ரைட்? இதை நான் ஏன் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு சொன்னா, பாராளுமன்ற முறை நடக்கக்கூடிய நாடுகள்ல ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். என்னண்டா, அங்க உண்மை அதிகாரம், நாம அதிகாரம், உண்மையான அதிகாரம், பேரளவு அதிகாரம், ரெண்டு விஷயம் எப்பவுமே இருக்கு. ரைட்டா? இதுல உண்மையான நிறைவேற்று அதிகாரங்கள் யார்கிட்ட இருக்கும்டா, இந்த பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை கிட்ட இருக்கும். நிர்வாக ரீதியான எந்த செயற்பாடுகளாக இருந்தாலும் அதை செய்யக்கூடியவங்க இந்த பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையா தான் இருப்பாங்க. ஆனா இங்க நாம நிர்வாகி, ஒரு பெயரளவு நிர்வாகி ஒருத்தர் இருப்பாரு. அவர்தான் அரசின் தலைவராக இருப்பாங்க. அதாவது நாட்டுக்கு தலைவர். அரசின் தலைவராக இருக்கிறது யாருன்னா அந்த நாம நிர்வாகி அல்லது பேரளவு நிர்வாகி. அரசாங்கத்தின் தலைவராக யார் இருப்பார் இங்க? அந்த பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை. உண்மை நிறைவேற்றுத்துறை தான் அரசாங்கத்தின் தலைவராக இருப்பாங்க, ஆட்சி செய்யக்கூடியவர்களின் தலைவராக இருப்பாங்க. அரசுன்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டின் தலைவராக ஒரு சம்பிரதாய பூர்வமான பதவியை வகிக்கிறது யாரு? இந்த நாம நிர்வாகி அல்லது பேரளவு நிர்வாகின்னு சொல்லுவோம். சில நாடுகள்ல அது ஒரு ஜனாதிபதியா இருக்கும். இந்தியால ஜனாதிபதி, இந்தியால இப்ப திரௌபதி முர்மு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசிடென்ட் இருக்கிறாங்க. இப்ப இந்தியால அப்துல் கலாம் ஜனாதிபதியாக சொல்லுவாங்க. அப்புறம் ஜனாதிபதி முறை இந்த முறைதான். அவங்கள மக்கள் நேரடியாலாம் தெரிவு செய்ய மாட்டாங்க. அவங்கள தெரிவு செய்யறதுக்கான சில சிஸ்டங்கள் இருக்குது. பெரும்பாலும் பாராளுமன்றம் அந்த மாதிரியான இடங்கள்ல இருந்தா தெரிவு செய்யப்படுவாங்க. சரியா? அதனால அவங்களுக்கு பெரும் அளவு அதிகாரங்கள் இருக்காது. ஒரு அலங்கார பதவி. இப்ப பிரித்தானியா தான் ஜனநாயகத்தினுடைய கட்டில், உலகம் எல்லாம் ஜனநாயகத்தை பரப்பினு சொல்ற நேரத்துல இந்த எலிசபெத் மகாராணி, இந்த சார்ல்ஸ், இந்த டயானா இவங்க எல்லாம் எங்கிக்கிறாங்கன்னா இந்த இங்கிலாந்துல நிக்கிறாங்க. அப்ப அதுக்கும் அதே ரீசன் தான். என்னண்டா, இந்த சம்பிரதாய பூர்வமான இந்த மன்னராட்சி, முடியாட்சின்னு சொல்றது அங்க ஒரு நாம நிர்வாகமா செயற்படும், பேரளவுல நிர்வாகம். அதாவது இவங்களுக்கு இது பெரிய அதிகாரம் என்னத்தா, இந்த பாராளுமன்றத்தால் இயற்றி வரக்கூடிய சட்டங்களை சைன் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சுதந்திர தினத்துல கொடி ஏற்றலாம். ரைட்? யாருக்காலும் கௌரவ பட்டங்கள் கொடுக்குறாங்க கொடுக்கலாம். இப்ப இங்கிலாந்துல எல்லாம் கௌரவ பட்டங்கள் கொடுக்குறா இருந்துச்சுன்னா நீங்க பாத்திருப்பீங்க, அந்த மன்னருக்கு முன்னுக்கு போய் திணிப்பாங்க. மன்னர் அந்த வால் அப்படி உருகி அவரை தலையில, ஷோல்டர்ல எல்லாம் வச்சு 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 அந்த பட்டங்கள் எல்லாம் கொடுக்குறது. அதே மாதிரி இந்தியாலே என்ன, அந்த நீங்க இந்த தேசிய விருதுகள் அந்த பெறக்கூடிய வீடியோஸை பார்த்தீங்கன்னு சொன்னா மோடி இருக்க மாட்டார் அந்த இடத்துல. திரௌபதி முர்முன்னு சொல்லக்கூடிய அந்த ஜனாதிபதி ஒரு லேடி ஒன்றுதான் இருப்பான். ரைட்? அப்ப இந்த மாதிரியான அந்த முத்திரை அதிகாரங்கள், ஸ்டாம்ப் அடிக்கிற அதிகாரங்கள் தான் இங்க இருக்கக்கூடிய அரசின் தலைவருக்கு இருக்கும். ஒன்று அது பேரளவு ஜனாதிபதியாக இருக்கலாம், அல்லது பேரளவிலான முடி மன்னராகவும் இருக்கலாம். ரைட்டா? அப்ப உண்மையான அதிகாரங்கள் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை கிட்ட இருக்கும். ரைட்? இதை நாங்க கிளியரா விளங்கிக் கொள்ளணும். ரைட்? இதுல சில சாதகமான அம்சங்கள் இந்த முறையில இருக்குது. என்னன்னு சொன்னா, சட்டத்துறையும் நிறைவேற்றுத்துறையும் ஒரே இடத்துல இருந்து உருவாகிற வகையில, சட்டத்துறையின் ஒரு பகுதிதான் நிறைவேற்றுத்துறையா வரக்கூடிய சந்தர்ப்பத்துல தீர்மானங்கள் எடுக்கிற நேரம், முடிவுகள் எடுக்கிற நேரம் அவசரமாக துரித கதியில் அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சட்டத்துறையோட இவங்க எப்பவுமே நெருக்கமான தொடர்புகளை வச்சிருப்பாங்க. ஒரு வகையில செல்றதாக இருந்தா இந்த நிறைவேற்றுத்துறையினரும் சட்டத்துறையும் ஒரு அங்கம் தான். ரைட்? நாங்க இங்க பார்த்த மாதிரி இந்த பெரிய வட்டம் தான் சட்டத்துறை, அதுக்குள்ள வரக்கூடிய குட்டி வட்டம் தான் நிறைவேற்றுத்துறை. அந்த வகையில முடிவுகள் எடுக்கிறதுக்கான அந்த அவசர தன்மை அல்லது வேகம்ன்றது அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி எடுக்கப்படக்கூடிய தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய வேகமும் இங்க அதிகமாக இருக்குமாம். ஏன்னா தீர்மானத்தை எடுத்தவங்களும் ஒரு ஆட்கள் தான், அது சம்பந்தமாக முழுமையான கலந்துரையாடல்கள் ஈடுபட்டதும் ஒரு ஆட்கள் தான். ஸோ A to Z எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ன்றதுனால தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கான அந்த வேகம்ன்றதும் இந்த முறையில அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ரைட்? அடுத்தது, சட்டமன்றத்தினுடைய ஆதரவு இருக்கும் வரைக்கும் இந்த அரசாங்கம் நிலையாக இருக்கும். ரைட்? அடுத்தது, இங்க மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்ட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அங்கிருந்து தெரிவான அமைச்சர்கள், பிரதமர்கள் நேரடியாக பொறுப்பு சொல்லணும். இவங்க கேட்கிற கேள்விகளுக்கான பதில்களை அவங்க சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கிற காரணத்தினால
இங்க ஒப்பீட்டு ரீதியில ஜனநாயகத்தன்மைன்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ரைட், இதுதான் பாராளுமன்ற அரசியலமைப்பு மாதிரி. அதுல இருக்கக்கூடிய இரண்டாவது முறைதான் ஜனாதிபதி அரசியலமைப்பு முறை. ரைட்டா, இது பாராளுமன்ற முறைக்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு அரசியலமைப்பு முறை என்று சொல்லிட்டு எங்களுக்கு சொல்ல இயலும். இப்ப எப்படி பாராளுமன்ற அரசியலமைப்பு முறை என்றது இங்கிலாந்துல ஆரம்பிச்சதோ அதே மாதிரி இந்த அரசியல் அமைப்பு முறை, ஜனாதிபதி அரசியல் அமைப்பு முறை என்று சொல்றது அமெரிக்காவில் இருந்து ஆரம்பிக்குது. உலகத்தினுடைய முதலாவது ஜனாதிபதியாக வந்தவர், நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதியாக வந்தவர் யாருன்னு சொல்லி கேட்டா ஜார்ஜ் வாஷிங்டன், அமெரிக்காவினுடைய முதலாவது ஜனாதிபதி. அந்த நாட்டை பின்பற்றி உருவாக்கப்பட்டு பல நாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முறைதான் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை. இந்த முறை ஐக்கிய அமெரிக்கா, இப்ப ரீசெண்டா ஐக்கிய அமெரிக்கா ஒரு நாட்டுல ஆக்கிரமிச்சு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியை கடத்தி கொண்டு போயிட்டாங்களே, எந்த நாடு? வெனிசுவேலானா? வெனிசுவேலாவுடைய ஜனாதிபதி நிக்கலஸ் மதுரோ. ரைட், அப்ப அந்த நாடு ஒரு ஜனாதிபதி ஆட்சியை செய்யக்கூடிய ஒரு நாடு தான். அதே மாதிரி பிரேசில், இந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் ஜனாதிபதி ஆட்சி முறையை பின்பற்றக்கூடிய நாடுகளா இருக்குது. ரைட், ஆசியாவை எடுத்து பார்த்தேன்னு சொன்னா பிலிப்பைன்ஸும் ஜனாதிபதி ஆட்சி முறையை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நாடாக இருந்து கொண்டு இருக்குது. ரைட்டா, ஜனாதிபதி ஆட்சி முறையினுடைய பண்புகள் என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னு சொன்னா பாராளுமன்ற ஆட்சி முறையிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாகும். என்னன்னா, இங்க பாராளுமன்ற அரசாங்க முறையில நாங்க பார்த்தோம் சட்டத்துறை இப்படி இருக்குமெண்டா அதுக்குள்ளுக்கு இருந்தா நிறைவேற்றுத்துறை வரும்னு பார்த்தோம். ஆனா இங்க அப்படி அல்ல, இங்க நிறைவேற்றுத்துறை அதுக்கு புறம்பாக வரும். ரைட்டா, அதுக்கு புறம்பாக வரும். ரைட், அப்ப பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல சட்டத்துறை தனியான ஒரு தேர்தல் மூலமும் நிறைவேற்றுத்துறை தனியான ஒரு தேர்தல் மூலமும் தெரிவு செய்யப்படுது. இப்ப ஸ்ரீலங்காவில் நடக்கிற மாதிரி, ஸ்ரீலங்கால பார்லிமெண்ட்டுக்கு தனியான எலெக்ஷன் இருக்குது, ஜனாதிபதியை தெரிவு செய்யறதுக்கு தனியான ஒரு எலெக்ஷன் இருக்குது. ரைட், இந்த முறையில நாங்க அங்க பாராளுமன்ற முறையில பார்த்தோம் தானே, அதுல அரசின் தலைவர் நொத்தரிப்பாரு, அரசாங்கத்தின் தலைவர் நொத்தரிப்பார். அரசாங்கத்தின் தலைவருக்கு தான் முழுமையான அதிகாரங்கள் இருக்கும், அரசின் தலைவர் பொம்மையாய்ப்பார். ரைட், பேரளவில் இருப்பார். ஆனா ஜனாதிபதி ஆட்சி முறையில இந்த அரசின் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர்னு சொல்லக்கூடிய ரெண்டும் அந்த ஜனாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் இருப்பாரு. அரசாங்கத்தை வழி நடத்தக்கூடியதும் இந்த ஜனாதிபதி தான், அரசை வழி நடத்தக்கூடியதும் இந்த ஜனாதிபதி தான். அப்ப அந்த ரெண்டு அதிகாரங்களும் ஒரு நபர் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கும். அந்த நபர் தான் யாரு? நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி. இங்க இது சட்டத்துறையிலிருந்து உருவாகி வந்த ஒன்று இல்லைன்ற காரணத்தினால பாராளுமன்றத்தால பதவி நீக்கம் செய்யலுமா? அப்படி செய்ய இயலா. பாராளுமன்ற முறையில அங்க இருக்கக்கூடிய நிறைவேற்றுத்துறையை பாராளுமன்றத்தால பதவி நீக்கம் செய்யற மாதிரி ஜனாதிபதி முறையில் இருக்கக்கூடிய நிறைவேற்றுத்துறையான ஜனாதிபதியை அப்படி பதவி நீக்கம் செய்யறது முடியாது. அதுக்கு குற்ற பிரேரணைன்னு சொல்லி ஒரு கஷ்டமான வழிமுறை உண்டு. ஸ்ரீலங்கால ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்யறான்னு சொன்னா அது பாராளுமன்றத்துல ஒரு வாக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அது சபாநாயகருக்கு அனுப்பப்பட்டு சபாநாயகர் அதை ஓகே பண்ணி நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டு நீதிமன்றம் அதை விசாரிச்சு அந்த வழக்கு அது திரும்ப பாராளுமன்றத்துக்கு போட்டு 3/2 பெரும்பான்மையில் நிறைவேறி இப்படித்தான் ஒரு ஜனாதிபதி பதவி இழக்க வேண்டி வரும். அப்ப ஒப்பீட்டு ரீதியில ஜனாதிபதி அதாவது நிறைவேற்றுத்துறையை பாராளுமன்ற பதவி நீக்கலுமான்னு சொல்லிட்டு கேட்டா அது மிச்சம் கடினமானது. ஒப்பீட்டுல உண்மையில சொல்றதாக இருந்துச்சுன்னா முடியாது என்ற அளவுக்கு கூட சொல்லலாம். அந்த அளவு தூரத்துக்கு அது ரெண்டுக்குமான அந்த தொடர்புன்றது தூரதான் காணப்படும். ரைட்டா, நான் இலங்கையை பயன்படுத்துறேன்றது அந்த தேர்தல் முறைகளை விளங்கப்படுத்துறதுக்கு தானே தவிர இலங்கை இந்த சிஸ்டத்துக்குள்ளுக்கு ஒரு நாளும் வராது. ரைட், அதுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி, அதை நாங்க அடுத்தது பார்ப்போம். ரைட், ஜனாதிபதியை எப்படி பாராளுமன்றத்தால பதவி நீக்கம் செய்ய இயலாதோ, அதாவது சட்டத்துறையால் எப்படி நிறைவேற்றுத்துறையை பதவி நீக்கம் செய்ய இயலாதோ அதே மாதிரி நிறைவேற்றுத்துறையாலையும் சட்டத்துறையை கலைக்க முடியாது. அதாவது பார்லிமெண்ட்டை ஜனாதிபதி நினைக்கிற நேரத்துல எல்லாம் அப்படி கலைச்சிட்டெல்லாம் போகல. அதுக்கான அதிகாரம் ஜனாதிபதி கிட்ட கிடையாது. அப்ப ரெண்டுமே செப்பரேட்டா தன்னுடைய பணிகளை தான் செஞ்சு கொண்டு இருக்கும். இங்க பார்லிமெண்ட் இக்காரணம் கொண்டும் நிறைவேற்று அதிகாரத்தை அல்லது நிர்வாக நடவடிக்கைகள் ஈடுபடாது. அவங்களோட வேலை சட்டங்களை உருவாக்குறது, கொள்கைகளை வகுக்கிறது, இதைத்தான் அவங்க பார்லிமெண்ட்டை செஞ்சு கொண்டிருப்பாங்க.
ஜனாதிபதியோட வேலை அதை நடைமுறை சார்ந்த செயற்பாடுகள்ல கொண்டு போறது. ரைட், இது ரெண்டுமே தனித்தனியாக தங்களுடைய பணிகளை செஞ்சு கொண்டு போவாங்க. ரைட், அது ரெண்டும் செப்பரேட்டாக இயங்கக்கூடியது. ரைட், இங்க ஒரு அமைச்சரவை இருக்கலாம். ரைட், இங்க ஜனாதிபதி முறையில். ரைட், அப்படி இன்கேஸ் ஒரு அமைச்சரவை இருந்தா பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்பினரும் அதுல அமைச்சராக வரையலாம். இன்கேஸ் ஒருத்தர் அமைச்சராக நியமிக்கப்பட்டா அவரோட பாராளுமன்ற உறுப்புரிமையை ராஜினாமா செய்யணும். பிரான்ஸ் மாதிரி நாடுகள் இதுதான் நடைமுறை. பிரான்ஸ் எல்லாம் ஜனாதிபதிக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு சபையாகத்தான் இந்த அமைச்சரவை செயற்படும். அங்க பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் இருக்கேலா. அப்படி இருக்கிறதாக இருந்தா அவரோட உறுப்புரிமையை ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் போகணும். அதே மாதிரி அமெரிக்காலையும் பார்த்தீங்கன்னா அங்க அமைச்சர்கள் இருக்க மாட்டாங்க, செயலாளர்கள் இருப்பாங்க. பாதுகாப்பு செயலாளர், வெளிவிவகார செயலாளர்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. இவங்க எல்லாரும் ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு ஆலோசனை சபையாக இருப்பாங்களே தவிர நேரடியாக நிறைவேற்று அதிகாரத்திலோ நிர்வாக அதிகாரத்திலோ பங்கு பெறக்கூடியவர்களாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ரைட், அவங்களுக்கு அந்த அதிகாரம் இங்க வழங்கப்படவில்லை. ரைட் ரைட் இங்க சில சாதகமான அம்சங்கள் இருக்குது, பாசிட்டிவான அம்சம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தேன்னு சொன்னா, இங்க சட்டத்துறையும் நிறைவேற்றுத்துறையும் தனித்தனியாக இருக்கிற காரணத்தினால அதிகார வேறாக்கம், இந்த மொண்டஸ்கியூ சொல்லக்கூடிய அந்த அதிகார வேறாக்கம் என்றது இங்க தெளிவாக இருக்கும். எல்லாம் ஒரு இடத்துல ஒன்றா குவியிற நேரத்துலதான் சட்டத்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை எல்லாம் ஒரு மனிதர்கிட்ட ஒரு குழுக்கிட்ட குவிஞ்சு சொன்னா அது சர்வாதிகார போக்குக்கு வழிவகுக்கும். அதனால இது மூணும் தனித்தனியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில அதிகார வேறாக்கம் ஓரளவு தூரம் ஒப்பீட்டு ரீதியில நடைமுறை சாத்தியமாக இருக்குது இந்த ஜனாதிபதி அரசாங்க முறையில அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவான பார்வையில பார்க்கலாம். அதே நேரத்துல ஜனாதிபதி என்ற ஒரு தனிநபர் கிட்ட இந்த அதிகாரங்கள் குவிகிற சந்தர்ப்பத்துல அது ஒரு சர்வாதிகார தன்மை கிட்டு செல்லும் என்றது எங்களோட வரலாறு. இலங்கையில மஹிந்த ராஜபக்ஷ, கோத்தாபய ராஜபக்ஷ இருக்கலாம், அதுக்கு முன் இருந்த சில அரசாங்கங்களாக இருக்கலாம். இந்த முறையில பொய்த்ததை எங்களுக்கு ஈஸியாவே பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இல்லையா? ரைட். அடுத்தது தடைகள் சமன்பாடுகள், அதாவது செக் அண்ட் பேலன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா சட்டத்துறை, நீதித்துறை, நிறைவேற்றுத்துறை, 3 துறைகள் இருக்கும் ஒரு அரசாங்கத்துல. இதுல ஒரு துறை தன்னுடைய அதிகாரங்களை துஷ்பிரயோகப்படுத்தினா இன்னொரு துறை என்ன செய்யும்? அதுக்கான தடைகளை போடும், அதை சமப்படுத்தும். எக்ஸாம்பிள், ஜனாதிபதி அதிகார துஷ்பிரயோகம் பண்ண பார்த்தா பார்லிமெண்ட் ஒரு குற்றப்பிரேரணை நிறைவேற்றலாம். நீதித்துறை என்ன செய்யலாம்னு சொன்னா அதுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு அந்த தீர்ப்பை வழங்கலாம், ஒரு வழக்கை போட்டு அதிலே எங்களை பெற்றுக்கொள்ளலாம். எக்ஸாம்பிள் சொல்றதாக இருந்தா எங்களோட லாஸ்டா பிரசிடென்ட் ஆகியிருந்த ரணில் விக்ரமசிங்க இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய பயங்கரவாத தடுப்பு சட்டம் PTA அப்படின்றதுக்கு மாற்றாக ஆன்டி டெரரிசம் ஆக்ட் ஒன்று கொண்டு வர பார்த்தாரு, ATA. அந்த ATA சொல்றது டிரெக்டாக யாப்பில் இருந்து நிறைய மனித உரிமை மீறல்களை தெளிவாக மீறக்கூடியதாக அமைஞ்சதுனால பல தரப்புகளால் அது வழக்கு போடப்பட்டு நீதிமன்றத்துல ரணில் விக்ரமசிங்க அந்த சட்டத்தை சட்டமாக்க முடியாத நிலைமைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிச்சு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டா இந்த ஜனாதிபதி முறையில. ஏண்டா இங்க செக் அண்ட் பேலன்ஸ் ஒன்று இருக்குது. தடைகள் சமன்பாடுகள், ஒன்று இன்னொன்றுடைய அதிகாரத்தை பாதுகாக்கும், ஒன்று தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்துறதுல இன்னொன்று பல தடைகளை உண்டாக்குறதுனால சமனாக இருக்கும். இந்த மூன்றும் ஒன்று அப்படித்தான் கட்டுப்படுத்து. இதுல பிரதானமான பணியை பண்றது நீதித்துறையாக இருக்கும். ரைட்டா? அது ஒரு சாதகமான அம்சம்னு சொல்லிட்டு சொல்லல. அடுத்தது, ஒரே ஒரு தனி நிறுவனத்தில் அதிகாரம் குவிகிறது தடுக்கப்படும். தனி நிறுவனத்தில் அதிகாரம் குவிஞ்சா அது ஒரு வகையான சர்வாதிகார போக்கு இட்டு செல்லப்படும். அப்படின்றது ஒரு தனி நிறுவனத்தில் அதிகாரம் குவிகிறதுன்றது ஒரு மோசமான விஷயம் தான். ஆனால் அதே நேரத்தில் தனி நபர்கிட்ட அதிகாரம் குவிகிறன்றது அது அதை விட மோசமான விஷயம். அது ஒரு பாதகமாக எங்களுக்கு இந்த சிஸ்டத்துல அடையாளப்படுத்தி ஜனாதிபதி முறையில். அடுத்தது, ஒரு நிர்வாக தொடர்ச்சி ஒன்று இங்கிருக்கும். உதாரணத்துக்கு ஜனாதிபதியாக ஒருத்தர் தெரிவு செய்யப்பட்டா அவர் ஒன்று தானாக பதவி விலகணும், அல்லண்டா அவர் ஒரு மரணம் அடையணும். இப்படி ஒரு காரணத்தினாலதான் அவர் விலகுவாரு. பாராளுமன்ற முறையில் அப்படி இல்லை. பாராளுமன்றத்துல பெரும்பான்மை இழந்துட்டாலே இப்போ ஒரு கட்சி ஆட்சி அமைக்குது, அதுல கட்சியில இருக்கக்கூடிய ஒரு 50 பேர் எதிர்கட்சியில போய் சேர்ந்துட்டா இவர பெரும்பான்மை குறைஞ்சிடும், அப்ப டக்குன்னு ஆட்சி கலையும். அப்ப அந்த மாதிரியான சிஸ்டம் இங்க நடக்குமான்னு சொல்லிட்டு கேட்டா அப்படி நடக்காது. ஸ்ரீலங்கால
டட்லி சேனநாயக்கவும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவும் பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரே வருஷத்துல 2 தேர்தல் நடந்துக்குது. என்னத்துக்குன்னு சொன்னா அந்த பெரும்பான்மை நிரூபிக்க இயலாதனால. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து ஜனாதிபதி முறையில் எழுதுறதுக்கான வாய்ப்பு சரியான குறைவு. சரியான குறைப்பு. கோட்டாபய ராஜபக்ஷ பதவியிலிருந்து ரிசைன்மெண்ட் பெய்ததுக்கு பிறகு உடனே தேர்தலும் நடக்கலையே. அந்த இடத்த வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து பூர்த்தி செஞ்சாரு, பார்லிமெண்டோடாக வந்தாரு. அது பாசிட்டிவா நெகட்டிவான ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு பார்த்தாலும் அது பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஆட்சியில ஸ்திரத்தன்மைக்கு இதுதான் மிச்சமே ஒரு பொருத்தமான முறையாக இருக்குது. ஆட்சி ஒன்று ஸ்திரமாக இருக்கணும், நீண்ட காலம் ஆட்சி ஒன்று இருக்கணும், ஒரு ஆட்சி தொடர்ச்சியாக இருக்கணும்னா ஜனாதிபதி முறை வந்து அதுக்கு ஒரு பொருத்தமான ஆப்ஷன் ஆகிடுது. இதுல பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நாங்க போற ஒரு நேரத்துல நாங்க விரிவாக அதை நாங்க பேசுவோம். நாங்க பார்க்க வேண்டி இருக்கிற ஒரு முறை தான் வந்து கலப்பு அரசாங்க முறை. அதாவது அடுத்த நாங்க பார்க்க இருக்கிறது வந்து கலப்பு அரசாங்க முறை. கலப்பு அரசாங்க முறைன்னு சொன்னா பல அரசியல் அமைப்பு முறைகளை ஒன்றோடு கலந்து உருவாக்கப்படக்கூடிய அரசியல் அமைப்பு முறைகள் எல்லாத்தையுமே கலப்பு அரசியல் முறைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உதாரணமாக மன்னராட்சியுடைய சில பண்புகளையும் மக்களாட்சியுடைய சில பண்புகளையும் கொண்டு மிக்ஸ் பண்ணி ஆட்சி செஞ்சு அதையும் நான் கலப்பு அரசு முறைன்னு சொல்லி சொல்லுவோம். நேபாளத்துல கொஞ்ச காலம் இந்த முறை வந்து நடைமுறையில் இருந்துச்சு. இதே மாதிரி பல நாடுகள்ல பல அரசியல் முறைகளை கலந்து செய்யக்கூடியதை வந்து நான் கலப்பு அரசியல் முறைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனா நாங்க இந்த இடத்துல பார்க்க போறது ஜனாதிபதி அரசியல் அமைப்பு முறையையும் பார்லிமெண்ட் அரசியல் அமைப்பு முறையையும் கலந்து அதனால் உருவாக்கப்பட்ட கலப்பு அரசியல் முறையத்தை நாங்க இந்த இடத்துல கூடுதலாக போக்கஸ் பண்ணி பார்க்கறதுக்கு இருக்கிறோம். ரைட்டா? இதை பொறுத்தவரைங்காட்டியும் பாராளுமன்ற அரசாங்க முறையில் இருக்கக்கூடிய பண்புகளும் இங்க இருக்கும், ஜனாதிபதி அரசாங்க முறையில் இருக்கக்கூடிய பண்புகளும் இங்க இருக்கும். இது ரெண்டுமே இணைஞ்சதாத்தான் இந்த முறை வந்து நடைமுறைப்படுத்தப்படும். ரைட்? இங்க ஜனாதிபதிக்கும் நிறைவேற்று அதிகாரத்துல ஒரு பங்கு இருக்கும், அதே மாதிரி பிரதமர் தலைமையிலான அமைச்சரவைக்கு நிறைவேற்று அதிகாரத்தில் ஒரு பங்கு இருக்கும். இங்க இரட்டை நிறைவேற்றுத்துறைன்றது இருக்கும். ரைட்டா? பாராளுமன்ற அரசாங்க முறையில நிறைவேற்றுத்துறை பாராளுமன்றத்திலிருந்து தெரிவாகும், ஒற்றை நிறைவேற்று முறை. ஜனாதிபதி அரசாங்க முறையில நிறைவேற்றுத்துறைன்றது ஒரு புறம்பான தேர்தலில் தெரிவாகும். ரைட்? அப்போ இங்கேயும் ஒற்றை நிறைவேற்று அதிகார முறை. ஆனா இங்க அப்படி அல்ல. ரைட்? எக்ஸாம்பிளுக்கு சொல்றாரு இருந்துச்சுன்னா அதே மாதிரி தொடை அமைப்பில் இதை விளங்கப்படுத்துறேன்னு சொன்னா இது பாராளுமன்றம்னு வச்சுக்கொள்ளுங்க. ரைட்? இது ஜனாதிபதினு வச்சுக்கொள்ளுங்க. இது ரெண்டும் செப்பரேட்டா இருக்கும், இதுல ஒன்று சம்பந்தப்படுவது இல்லை. ஆனா அதே சந்தர்ப்பத்துல இந்த பாராளுமன்றத்துல பெரும்பான்மை ஆதரவு பெற்ற கட்சி, அதாவது பார்லிமெண்ட் முறையிலிருந்து எப்படி பிரதமர் தலைமையிலான ஒரு அமைச்சரவை உருவாகுமோ அதே மாதிரி ஒரு அமைச்சரவை இங்கேயும் உருவாகும். இவங்களுக்கும் நிறைவேற்று அதிகாரம் ஜனாதிபதிக்கும் இருக்கும், இந்த பிரதமர் தலைமையிலான இந்த அமைச்சரவைக்கும் நிறைவேற்று அதிகாரம் இருக்கும். சோ 2 பேரும் நிறைவேற்று அதிகாரத்தை பங்கு போட்டுக் கொள்வாங்க. ஜனாதிபதிக்கு நிறைவேற்று அதிகாரத்தில் ஒரு பங்கு இருக்கும், பிரதமர் தலைமையிலான அமைச்சரவைக்கும் நிறைவேற்று அதிகாரத்துல ஒரு பங்கு இருக்கும். இதுல அதிகமான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கும்னா பெரும்பாலும் ஜனாதிபதி கிட்ட தான் நிறைவேற்று அதிகாரத்துல அதிகமான அதிகாரங்களை கொண்ட ஒரு நபராக இருப்பாரு. இத சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாதி ஜனாதிபதி முறை அல்லது அர்த்த ஜனாதிபதி முறைன்னு கூட இந்த கலப்பு அரசாங்க முறைக்கு சொல்லுவாங்க. பாதி ஜனாதிபதி முறை அல்லது அர்த்த ஜனாதிபதி முறைன்னு கூட இதை அடையாளப்படுத்திலும். இங்க நிறைவேற்றுத்துறையின் ஒரு பகுதியான ஜனாதிபதி நேரடியாக மக்களால வாக்கு செலுத்தி தெரிவு செய்யப்படுவார். ஸ்ரீலங்கால செலக்ட் ஆகிறார். ரைட்டா? அனுரகுமார் திசாநாயக்க முதலாவது எலெக்ஷன்ல செலக்ட் ஆகினார். நேரடியாக மக்கள் வாக்குல தெரிவு செய்யப்பட்டார். அவரு குறிப்பிடத்தக்க அளவு நிறைவேற்று அதிகாரங்களை கொண்டிருப்பாரு. அந்த நிர்வாக அதிகாரங்கள்ல ஒரு பெரும் பகுதி இந்த ஜனாதிபதினு சொல்லக்கூடிய அந்த நிறைவேற்றுத்துறையினுடைய ஒரு பகுதி கிட்டதான் இருக்க போகுது. இவரு பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்லணுமா? தேவையில்ல. இவர் பாராளுமன்றத்துக்கு ஒரு நாளும் பொறுப்பு சொல்ல மாட்டாரு. அதே சந்தர்ப்பத்துல பாராளுமன்றத்துல பெரும்பான்மை பெற்ற கட்சி இந்த வகையில அனுரகுமார் திசாநாயக்கனுடைய என்பிபி கட்சி, அதனுடைய ஒரு குழு பிரதமர் ஹரணி அமரசூரிய அவங்க தலைமையில ஒரு அமைச்சரவையும் இருக்குது. அவங்களுக்கும் நிறைவேற்று அதிகாரத்துடைய ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு பங்கு வழங்கப்பட்டிருக்குது. இவங்க பார்லிமெண்ட்டுக்கு பொறுப்பு சொல்லுவாங்களா? எஸ். நிறைவேற்றுத்துறையினுடைய ஒரு பகுதியான ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்ல மாட்டாரு. நிறைவேற்றுத்துறையினுடைய மற்ற பகுதியான பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை இங்க பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்லும்.
ரைட்டா. இங்க அரசாங்கம் ரெண்டின் தலைவராகவும் ஜனாதிபதி தான் இருப்பாரு, ரைட். ஆனா நிறைவேற்றினுடைய ஒரு பகுதி பிரதமர் தலைமையிலான அமைச்சரவைக்கும் வரும். பிரதமர் தலைமைன்னு சொல்றதை விட பிரதமர் உட்பட அமைச்சரவைக்கும் சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இங்க அமைச்சரவையையும் தலைமை தாங்கக்கூடியவர் ஜனாதிபதியாகத்தான் இருப்பாரு, ரைட்டா. அப்ப இந்த இரட்டை நிறைவேற்று முறை அப்படின்னு சொல்றது இந்த பாதி ஜனாதிபதி அர்த்த ஜனாதிபதி முறை என்று சொல்லப்படக்கூடிய கலப்பரசாங்க முறையில ஒரு தனித்துவமான பண்பாக இருக்குது, ரைட். இங்க நிறைய பாதகமான நடவடிக்கைகள் ஏற்படுறதுக்கு, பாதகமான விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எக்ஸாம்பிளுக்கு என்னண்டா, ஜனாதிபதி ஒரு கட்சியிலையும் பிரதமர் இன்னொரு கட்சியிலையும் வரத்துக்கு வாய்ப்பு சரியான மட்டும் கூட. இது ஸ்ரீலங்கால 2001 நடந்துச்சு. அதாவது சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக்க ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவரை பல காலம் எதிர்த்து அரசியல் செஞ்ச ரணில் விக்ரமசிங்க பிரதமரா வர்றார். அதாவது பாராளுமன்ற தேர்தலில் அவரை கட்சி வெற்றி பெறுகிறது. இது ஒரு கேயோஸை உண்டாக்கும். அப்ப நிறைவேற்றுத்துறையின் ஒரு பகுதி ஒரு கட்சி, மறுபகுதி மற்ற கட்சி. பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சி ஆயிக்கிறது ஜனாதிபதிக்கு எதிர்கட்சி, ஜனாதிபதி கட்சி பாராளுமன்றத்துல எதிர்கட்சி. அப்ப யார் யாரை எதிர்க்கிற, யார் யாரை ஆதரிக்கிறன்னு சொல்றதுல ஒரு பயங்கரமான குழப்பம் வரும். ஒரு கேயோட்டிக்கான சிச்சுவேஷன் இங்க பில்ட் ஆகும். அதே நேரத்துல ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் அந்த அதிகார இழுபறிகள் எப்பவுமே இவங்க வேறு கட்சிகளை சேர்ந்தவங்க, மக்கள் செல்வாக்க தக்க வச்சுக்கொள்ள வேண்டிய தேவைக்கும் அந்த இழுபறிகள் பெரிய சிக்கலா போகும். இது ஃபர்ஸ்ட் டைம் அங்க மட்டும் நடந்து முடிஞ்சன்றதல்ல. அதோடு சேர்த்து 2015 மைத்திரியும் ரணிலும் ஆட்சிக்கு வந்த நேரத்துல சுதந்திர கட்சியோட தலைவராக மைத்திரிபால சிறிசேன இருந்தார். அவர் தான் ஜனாதிபதியாகவும் இருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ரணில் விக்ரமசிங்கே இருந்தாரு, அவர் தான் பிரதமராக இருந்தார். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த அந்த குளறுபடிகளால, அதிகார பிரிவினைகளால, அதிகார மோதல்களால மைத்திரிட காலத்துல இது நடந்துச்சு. ஏன்னா ரணில் விக்ரமசிங்கேக்கும் மைத்திரிபால சிறிசேனைக்கும் நடுவில் நடந்த அதிகார மோதல்களின் விளைவாக சுதந்திர கட்சியோட தலைவராக மைத்திரி இருந்தார், ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ரணில் இருந்தார். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அந்த மோதல் விஸ்தீர்ணமாக பார்லிமெண்ட்ல பெரிய அமளி தும்மலியே வந்துச்சு. மைத்திரி மஹிந்தே ரணிலே மாத்தி மாத்தி பிரதமராக விளையாடி கொண்டிருந்தாரு. அதுல பார்லிமெண்ட் பெரிய அமளி துமலியா மாறி அடிப்பொடி நடந்து சபாநாயகரை கூட தோக்காரான், இன்னும் கொச்சிக்கா வீசுறான். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த கலப்பு அரசாங்க முறையால ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் சரியான மட்டுக்கு கூட. ஏன்னா ரெண்டு பக்கமும் அதிகாரங்கள் இருக்குது. ஜனாதிபதிக்கும் குறிப்பிட்ட அதிகாரங்கள் இருக்குது, பிரதமருக்கும் குறிப்பிட்ட அதிகாரங்கள் இருக்குது. ஸோ அந்த இழுபறிகள் வர்றதுக்கு, முரண்பாடுகள் வர்றதுக்கு தாராளமாக இந்த முறை வழி சமைக்கும். அதுக்கு ஸ்ரீலங்காலேயே கண் முன்னுக்கு மிச்ச காலமும் தேவையில்லை. 2015-17 நினைக்கிறேன் அந்த சம்பவம் நடந்தது, 17-18. அப்ப அந்த காலகட்டமே பெரும் உதாரணம் எங்களுக்கு இந்த சிஸ்டம் எப்ப ஏற்பட்ட ஒரு குளறுபடியான சிஸ்டங்களை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு. இந்த முறையை பின்பற்ற நாடுகளை உலகத்துல பார்த்தேன்னு சொன்னா இலங்கை அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். இலங்கை இந்த கலப்பு அரசாங்க முறையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாடு. பிரான்ஸ், பல்கேரியா, லித்துவேனியா, மடகஸ்கர் இந்த மாதிரியாக பல நாடுகள் இந்த கலப்பு அரசாங்க முறையை இந்த உலகத்துல இன்றைக்கும் பின்பற்றி கொண்டு வராங்க. இதுதான் கலப்பு அரசாங்க முறை. அந்த வகையில நாங்க 4வதா பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா அனைத்தாண்மை அரசியல் அமைப்பு முறை. அனைத்தாண்மை அரசியல் அமைப்பு முறைன்னு சொல்றது என்னன்னு சொன்னா சர்வ அதிகாரங்களும் ஒரு தனி நபர்கிட்டயோ அல்லது ஒரு குழு கிட்டயோ ஒப்படைக்கப்பட்ட ஒரு சர்வாதிகார ஆட்சி முறையை தான் நாங்க சொல்லுவோம். அது ஒரு நபர்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட சர்வாதிகாரமாகவும் இருக்கலாம், ஒரு குழு கிட்ட ஒப்படைக்கப்பட்ட சர்வாதிகாரமாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சர்வாதிகாரமாக எல்லா அதிகாரங்களும் ஒரு குறிப்பிட்ட தரப்பிட்ட ஒப்படைக்கப்பட்டா அதைத்தான் நாங்க அனைத்தாண்மை முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ரைட். இங்க ஆட்சியாளர்களுடைய அதிகாரம் மக்களாலேயோ இல்ல அல்லது சட்டத்தாலேயோ கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. ஆட்சியாளர்களாலோ சட்டத்தாலேயோ கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகாரங்கள் ஆட்சியாளருக்கு கிடைக்கப்பட்டிருக்கும். சட்டத்தாலே மேல, மக்களாலே மேலா. அப்ப அனைவருக்கும் மேலாலதான் இவங்க இருப்பாங்க ஆட்சியாளர்கள் சொல்றவங்க. இங்க தனிநபர் உரிமைகள், சமூக உரிமைகளுக்கு மதிப்பளிக்கப்படுமா? மாட்டாது. தெளிவாகவே எங்களுக்கு தெரியும், சர்வாதிகாரமான இந்த போக்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்துல மனித உரிமைகளுக்கான இடம் டோட்டலி இல்லாமலாக்கப்பட்டிருக்கும். இங்க ஒரு பலாத்காரத்தின் மூலமும் கட்டாயப்படுத்தப்படுவதன் மூலமாக தான் இந்த அதிகாரம் என்றது நிர்வகிக்கப்பட்டிருக்கும், ரைட்டா. பலாத்காரப்படுத்தி ஒருத்தனை கட்டாயப்படுத்தி நீ கட்டுப்பட்டுத்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு நிர்பந்திச்சு தான் இந்த அதிகாரம் என்பது நிலை பெற்றிருக்கும் அப்படின்றது அனைத்தாண்மை முறையிட பொதுவான ஒரு போக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுது,
ரைட். இங்க பெரும்பாலும் தேர்தல் நடக்காது. இன்கேஸ் தேர்தல் நடந்தாலும் அதுல ஜனநாயகத்தன்மைன்றது மிக குறைவாக இருக்கும். இப்ப வடகொரியாவோட ஜனாதிபதி கிம் ஜோங் உன்னா உள்ளா ரைட் ஏதோ உண்டு ரைட். அப்ப அவர் எலெக்ஷன்ல இந்த முறை 98% 6% ஓட்டு ஒன்று எடுத்தார் ரைட். அது அவருக்கு குறைவான ஓட்டம் இது வரங்காட்டி ஹிஸ்டரியில் நடந்தது. என்ன ரீசன்? ஆப்போசிட்ல ஓட் கேட்கறதில்ல. நீங்க பொதுவாக பாருங்க, இந்த சர்வாதிகாரிகள் எல்லாம் தேர்தல் வச்சு நடக்கக்கூடிய நாடுகள்ல அவங்களோட வாக்கு சதவீதம் எப்போ 90% மேல இருக்கும். ஆனா மற்ற நாடுகள்ல அப்படியான ஒரு சிஸ்டமும் நடக்காது. ஏன்னா அங்க தேர்தல் முறைகேடுகள் நடக்கும், தேர்தல்ல நிறைய ஏமாற்றுகள் நடக்கும். இதுகளின் அடிப்படையில தான் அவர்கள் பெருவாரியான வாக்குகளை பெற்றதாக காட்டப்படும் ரைட்டா. இங்க பெரும்பாலான சந்தர்ப்பத்துல யாரும் எதிர்த்து போட்டியிட மாட்டாங்க. ஏன் எதிர்த்து போட்டியிட்டா குர்பான் தான் என்று எல்லாருக்கும் தெரியும். அதனால பெரும்பாலும் இந்த தனிநபரா போட்டியிடுவாரு. இதனால இங்க தேர்தல்களுக்கோ ஜனநாயகத்துக்கோ வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லி கேட்டா இருக்காது. பெரும்பாலும் இன்கேஸ் தப்பித்தவர் இருந்தாலும் அது குறைஞ்சதாக இருக்கும். தேர்தல் பேருக்காக நடத்தப்படும் அப்படின்னு சொல்லலாம் ரைட் ரைட். இங்க இதுல ஸ்பெஷலா பண்புகளா நாங்க சுருக்கமா பாக்குறதாக இருந்தேன்னு சொன்னா, அதிகாரம் எல்லாம் ஒரு நபர்கிட்டயோ அல்லது ஒரு குழு கிட்டயோ படைக்கப்பட்டிருக்கும் ரைட். மக்கள் எல்லாரும் அரசியல் சுதந்திரமும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். அரசாங்கத்தை விமர்சிக்கிற உரிமை கொடுத்திருப்பாங்களா? இல்ல ரைட். அந்த உரிமைகள் எல்லாமே மறுக்கப்பட்டிருக்கும் ரைட். சட்டம் என்றது ஆட்சியாளனின் விருப்பத்துக்கு ஏற்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாக மாற்றப்பட்டிருக்கும். முக்கியமாக இராணுவ ஏகாதிபத்தியம், இராணுவவாதம் என்றது நடைமுறையில் இருக்கும். இராணுவ ரீதியான ஒரு ஆட்சி தான் நடைமுறையில இருக்கும் ரைட்டா. அப்ப எல்லாத்துக்குமே இராணுவமயமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் கொண்டு இருக்கிறத பார்க்கலுமாக இருக்கும். நாங்க கவனமாக இருக்கணும். ஒரு நாட்டுல இராணுவமயமாக்கல் அதிகமாகுதுன்னு சொன்னா அந்த நாடு ஏகாதிபத்தியத்தை நோக்கி செல்லுது. இராணுவத்தை சார்ந்தவர்கள் உயர் பதவிகளை நியமிக்கப்படுறாங்கன்னு சொன்னா அந்த நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி, அனைத்தாண்மையை நோக்கி போகுது அப்படின்றத காண அறிகுறிகள் தான் அது. அதனால நாங்க மிச்சம் அவதானமாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது ரைட். இந்த அனைத்தாண்மையை பொறுத்த வரங்காட்டியும் மரபு ரீதியான மன்னராட்சிகள் எல்லாமே இந்த அனைத்தாண்மை ஆட்சிக்குழுக்கு தான் வரும். சவுதி அரேபியா, குவைத், அந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இந்த மாதிரி நாடுகள் எல்லாத்திலேயுமே இருக்கக்கூடிய அந்த மரபு ரீதியான மன்னராட்சிகள் எல்லாமே இந்த சர்வாதிகார ஆட்சி கீழே தான் வரும். சவுதியில வைத்து மன்னருக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், தூக்கின்னு வைத்து உள்ளுக்கு போட்டுருவாங்க ரைட். அதே மாதிரிக்கு ஏகாதிபத்தியம் ரைட். ஏகாதிபத்தியம்னு சொல்ற நேரத்துல காலனித்துவ காலங்கள்ல இருக்கிறதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. காலனித்துவத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசுகள் இராணுவவாத அரசுகளாக இருந்துச்சு. அந்த நாட்டுல அது ஜனநாயகமா இருந்திருக்கல. அது காலனித்துவப்படுத்தக்கூடிய நாடுகள்ல சர்வாதிகாரமான போக்குலதான் செயற்பட்ட வந்ததை எங்களுக்கு கிளியரா பார்க்கலும் ரைட். அதே மாதிரி இன்னைக்கு இஸ்ரேல் ஒதுக்கல் அரசாங்கத்தை செஞ்சு கொண்டு இருக்குது ரைட். அதையும் ஏகாதிபத்தியத்துக்குள்ள கொண்டு வரலாம். அதாவது ஒரு இனத்துக்கு மட்டுமாக அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு மற்ற இனத்தை ஒடுக்கி அவங்களை கொள்றதை கூட நியாயப்படுத்தக்கூடிய வகையில செயற்படுறது தான் ஏகாதிபத்திய அரசு முறை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லுவோம் ரைட்டா. இது உலகத்துல பல நாடுகள் உதாரணமாக இருக்குது, உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ரைட். அடுத்தது இராணுவ ஆட்சி. இராணுவ ஆட்சி நடக்கக்கூடிய நாடுகளும் அனைத்தாண்மையா தான் இருக்கும். இப்ப பாகிஸ்தான்ல, பங்களாதேஷ் மாதிரியான நாடுகள் எல்லாம் பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல இராணுவ புரட்சிகள் மூலம் ஆட்சிகள் வந்துச்சு. நிறைய அரபு நாடுகள்லயும் வந்துச்சு ரைட். இந்த மாதிரி இராணுவ புரட்சியின் மூலம் ஆட்சிகள் வரக்கூடிய பெரும்பாலான சந்தர்ப்பத்துல அதுவும் ஒரு சர்வாதிகார ஏகாதிபத்திய அனைத்தாண்மை முறையிலான ஆட்சியாகத்தான் அது நிலை பெற்றிருக்கிறத எங்களுக்கு வரலாறுல பார்க்கலும். அடுத்தது ஒரு கட்சி ஆட்சி நடக்கக்கூடிய நாடுகள்லையும் இந்த சிஸ்டம் நடைமுறையில் இருக்கும். என்ற ஆதிக்க ரீதியாக ஒரே ஒரு கட்சி இருக்குது, எதிர்க்கக்கூடிய கட்சிகள் இல்லைன்னு சில சந்தர்ப்பத்துல நான் விரும்பின மாதிரி அந்த கட்சிகள் செயற்படும். இதுவும் ஒரு அனைத்தாண்மை ஆட்சிக்கு வருவதற்கான காரணங்கள் ரைட். இந்த அடிப்படையில நாங்க நிறைவேற்று அதிகாரம் ஒழுங்கமைந்திருக்கக்கூடிய வகையில நாங்க 4 வகைகளாக பிரிச்சு பார்த்தோம். அதுல நிறைவேற்று அதிகாரம் என்றது ஒரு குழு ஒப்படைக்கப்பட்டு சட்டத்துறையிலிருந்து நிறைவேற்றுத்துறை உருவாகுமாக இருந்தா அதை நாங்க பாராளுமன்ற அரசாங்க முறைன்னு சொல்லுவோம். சட்டத்துறைக்கு புறம்பாக தனியாக ஒரு தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு சட்டத்துறைக்கு சம்பந்தப்படாத ஒரு தனிநபர்கிட்ட அதிகாரம் வந்தா நிறைவேற்று அதிகாரங்கள், அதை நாங்க சொல்லுவோம் ஜனாதிபதி முறை. இந்த சட்டத்துறையையும் இந்த பாராளுமன்ற முறையையும் இந்த ஜனாதிபதி முறையையும் கலந்து அதில் இருக்கக்கூடிய
இரட்டை நிர்வாக அம்சங்களை உள்ளடக்கின மாதிரியாக ஒரு ஆட்சி முறை உருவாகிச்சுன்னு சொன்னா அதை கலப்பாட்சி அல்லது அர்த்த ஜனாதிபதி முறை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அடையாளப்படுத்த இயலும். அதே மாதிரி ஒரு குழு கிட்டயோ தனிநபர் கிட்டயோ சட்டத்துக்கு கட்டுப்படாத எந்த ஒரு உரிமைகளும் வழங்கப்படாத அளவுக்கு உயர்வான அளவு அதிகாரங்கள் வழங்கப்பட்டுச்சாக இருந்தா அதை நாங்க அனைத்தாண்மை முறை ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாளும் தான் நிறைவேற்று அதிகாரம் ஒழுங்கமைந்து இருக்கக்கூடிய வகையில நாங்க அரசியல் அமைப்பு மாதிரிகளை வேறுபடுத்தி பார்க்கிறதுல படிச்சது. ரைட்.